அனைவருக்கும் வணக்கம். இனிமே சமையல் தான் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் மஷ்ரூம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மஷ்ரூம் எந்த வகையை சார்ந்தது? ஃபங்கை, ஆல்கே, பாக்டீரியா, வைரஸ்? நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஃபங்கைன்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க. கொரோனாவால் ஊரடங்கு, அதனால் யூடியூப்பில் சமையல் சேனல் பன்மடங்கு. நன்மை செய்து நாளை துவங்கு, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் அடங்கு. படம் பார்ப்பதற்கு திரையரங்கு, இந்திய மொழியில் ஒன்று தெலுங்கு. காட்டில் இருக்கும் விலங்கு, கல்யாணத்தில் வைப்பாங்க நலுங்கு. அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற டிஷ் கிழங்கு. ஆமாங்க, கிழங்குருண்டை கிரேவி. கிழங்குருண்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் 2 பண்ணணும். கிழங்கு உருண்டை தனியாக பண்ணணும், அதுக்கப்புறம் கிரேவி பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு கிழங்குருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கிழங்குருண்டை செய்கிறதுக்கு 3 கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா மசிச்சுக்கணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு. இதோட கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்குவோம். இதோட கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்குவோம். இதை நம்ம இப்போ உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கணும். உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை செஞ்சு எடுத்துக்குவோம். கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு நம்ம இப்போ பால்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. அப்படியே நம்ம அடுத்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இதோட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா சூடாக ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் நெய்யோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கணும். நீங்களா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் மிளகு பொடி, இதோட நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இந்த பால்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசையோட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோக்கான கேள்வி. இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இந்தியாவுக்கு யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்: பிரிட்டிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகல், இந்தியா. நான் தான் இவங்க பேசுகிறேன். என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் இந்த துண்டை கையில் எடுத்தேன்னா குளிக்க போகிறேன்னு அர்த்தம். இந்த துண்டை இடுப்பில் கட்டினேன்னா கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து தலையில் வச்சேன்னா சமைக்க போகிறேன்னு அர்த்தம். அப்படி சமைச்சு அப்லோட் பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கான நீங்கள் அமைக்கிட்டீங்கன்னா நம்ம தம்பி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வரட்டுமா?
இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு இன்றியமையாதது. அப்படிப்பட்ட உணவிற்கு சிறப்பளிப்பது நம்ம இனிமே சமையல் தான் சேனல். உணவு விருந்திற்கு மட்டுமல்ல, மருந்தும் கூட. மிக்க நன்றி.